ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அர்டினோ பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ணி பார்க்க போகிறோம். இது நம்ம எம்பெடட் தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அர்டினோனா என்ன அப்படின்னு பார்க்கலாமா. அர்டினோனா ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர்னு சொல்கிறேனே, இதில் மவுஸ் கீபோர்டில் எங்கே இருக்குன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் தான் இதோட இன்புட்டே. நீங்கள் கொடுக்கறது தான் அந்த அர்டினோ போர்ட் பண்ணும். கோட் மூலிமா நீங்கள் கொடுப்பீங்க, அதை வந்து அந்த அர்டினோ போர்ட் பண்ணி முடிக்கும். பிரெயின்னு கேட்டிங்கன்னா மெகா 328P அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் இதுக்கு பிரெயினாக ஒர்க் பண்ணுது. இதில் டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும், அனலாக் பின்ஸ், பவர் பின்ஸ், யூஎஸ்பி போர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதை அர்டினோ போர்டை நம்ம யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கலாமா. லைட்ஸ் ஆன் ஆஃப் பண்ண முடியும், மோட்டார் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியும், அதாவது பம்ப் வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும், வாட்டர் டேங்க் பைப் கண்ட்ரோல் பண்ண முடியும், அண்ட் சென்சார்ஸ் வேல்யூ ரீட் பண்ண முடியும். அதாவது இப்போ எவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம எடுக்க முடியும். அண்ட் சவுண்ட் ப்ளே பண்ண முடியும், மியூசிக் ப்ளே பண்ண முடியும். அடுத்து அப்டக்கல்ஸ் டிடெக்ட் பண்ணும். அப்டக்கல்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும்னா, இப்போ ஒரு ரோபோட் பண்ணுறீங்க, ஒரு ரிமோட் கார் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரிமோட் காரில் அர்டினோ போர்ட் யூஸ் பண்ணோம்னா அந்த அர்டினோ போர்ட் யூஸ் பண்ண அந்த ரோவர் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஏதாவது ஒரு அப்டிக்கல்ஸ் லைக் கல், ஏதாவது குச்சி, அந்த ஏதாவது ஒரு பேரியர் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி போகும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கலாமா. சிம்பிளான ப்ராஜெக்ட், எல்இடியை பிளிங்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அர்டினோனா அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல டெவலப் பண்ணுறதுக்கு. அதுக்கானது தான் அர்டினோ ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அர்டினோ ஐடி டவுன்லோட்னு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அர்டினோ அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இதில் டவுன்லோட் சாஃப்ட்வேர் கொடுப்போம். இந்த டவுன்லோட் சாஃப்ட்வேரில் போயிட்டு உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ, விண்டோஸ் 10 அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம அர்டினோ ஐடியை 2.2 இந்த வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்குவோம். விண்டோஸ் 10 அண்ட் நியூ வெர்ஷனுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, இது டவுன்லோட் ஆகட்டும். ஓகே கைஸ், நமக்கு இப்போ இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அக்ரி கொடுத்துருவோம். எனிஒன் ஹூ யூஸ் திஸ் கம்ப்யூட்டர் ஒன்லி ஃபார் மீ மட்டும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட், நமக்கு அர்டினோ ஐடி இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இப்போது இங்கே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபைல்னு இருக்கா, இந்த ஃபைலில் நியூ ஸ்கெட்ச் கொடுத்துக்குவோம். ஓகே, நியூ ஸ்கெட்ச் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் அழிச்சிடலாம். ஓகேவா, இப்போ இதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோட் எழுதுவோம். void setter பின் மோடு. இப்போ வந்து பின் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பின் செலக்ட் பண்ண போகிறோம். எந்த பின் இதுக்கு கொடுக்குறோன்னா 13th பின் வந்து செட் பண்ணலாம். 13th பின் வந்து நம்ம எந்த செட் பண்ணுறோன்னா அவுட்புட்டாக செட் பண்ணிடலாம். ஓகேவா, அவ்வளோதான், செமிகோலன். ஸோ இது வந்து அவுட்புட்டுக்கு 13th பின் செட் பண்ணியிருக்கோம். அடுத்து void loop. இப்போது டிஜிட்டல் ரைட்னா என்னென்னா, இப்போ வேல்யூ ரைட் பண்ணுறது, அதாவது ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வேல்யூ வந்து ரைட் பண்ண போகிறோம். அதனால் வேல்யூ ரைட் பண்ண போகிறோம். டிஜிட்டல் WRITE ரைட், டிஜிட்டல் ரைட், சாரி, ஓகே, டிஜிட்டல் ரைட் அப்படின்னு போட்டு இப்போ உங்கள் 13th பின் தானே செட் பண்ணியிருக்கோம். அதனால் 13th பின்னை
ஹை கொடுக்குறோம். ஹைன்னா என்னென்னா லைட் வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? ஹைனா லைட் ஆன் ஆகும். ஹைனா லைட் ஆன் ஆகும். இப்போது இந்த ஆன் ஆன லைட்டு கரெக்டாக 1 செகண்ட் கழித்து ஆஃப் ஆகணும். ஸோ அதுக்கு என்னென்னா டிலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். டிலேயில் வந்து வேல்யூ எவ்வளோ கொடுக்கணும்னா 1000னா 1 செகண்ட். ஓகேங்களா? அடுத்து டிஜிட்டல் ரைட். அடுத்து அதே 13th பின்னை லோ பண்ணுறோம். லோனா ஓகே புரியுற மாதிரி போட்டுக்கலாம். லோ அப்படின்னா ஓகே லோன் கொடுத்துக்கலாம். லோன் போட்டோம்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். அடுத்து டிலே அதே 1000 1 செகண்ட் கொடுத்துக்குவோம். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளான கோட் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப் பின் மோடு செலக்ட் பண்ணுறோம். 13th பின்னு அவுட்புட்டாக. அடுத்து வாய்ட் லூப் டிஜிட்டல் ரைட்டு, அதாவது 13th பின் ஹை பண்ணுறோம். அடுத்து 1 மினிட் டிலே பண்ணுறோம். டிஜிட்டல் ரைட் 13 பின்னை லோ பண்ணுறோம். அடுத்து டிலேவை 1 செகண்ட்க்கு 1000 வேல்யூ கொடுக்குறோம். ஓகே, இது வந்து வாய்ட் லூப்பில் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கண்டினியூஸாக பவரும் இருக்க வரைக்கும் அது கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே, இந்த கோடு கரெக்டானு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த கோடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து Arduino Uno போர்ட் செலக்ட் பண்ணிட்டோம். அப்படி செலக்ட் பண்ணலைன்னா இதில் போயிட்டு இங்கே Arduino Uno அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா Arduino Uno அப்படின்னா வந்துடும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. Arduino Uno நம்ம ஆல்ரெடி செலக்டில் தான் இருக்குது. அடுத்து ஸ்கெட்சில் போய்ட்டு இந்த கோடு வந்து கரெக்டாக அப்படின்னு கம்பைல் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இங்கே கம்பைல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகே, இங்கே எதுவும் எரர் வரல. சரி, நம்ம இதை வந்து போர்டில் இப்போ போட்டு பார்ப்போமா ரன் ஆகுதா இல்லையான்னு. ஓகே கைஸ், இதுதான் Arduino Uno. ஸோ இதை வந்து நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணி பிளிங்க் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளிங்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த பின்னை இந்த யூஎஸ்பி கேபிளை நம்ம சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கனெக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி ஆன் அப்படின்னு இருக்குது. இது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இது வந்து இன்பில்ட் எல்இடி. இங்கே இருக்கிறது பிளிங்க் ஆகுறது இன்பில்ட் எல்இடி. இது வந்து ஆன் போர்டு வந்து ஒர்க் ஆகுதா இல்லைங்கிற எல்இடி. ஓகே, இதில் இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது லாங்காக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, ஷார்ட் லெக் இருக்கிறது வந்து மைனஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லாங் லெக்கை வந்து 13th பின்னோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் இந்த லாங் பின் இங்கே இந்த ஹோலில் வச்சுக்கலாம். அண்ட் தென் இதை இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த எல்இடி சேஃப்டிக்காக நம்ம ஒரு ரிஜிஸ்டர் எடுத்துக்கலாம். ரிஜிஸ்டர் நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ லாங் லெக்கு வந்து 13th பின்னோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது இங்கே தான் நான் லாங் லெக் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல லாங் லெக் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த எல்லாமே ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக மைனஸ்னு வச்சுக்கோங்க. லாங் லெக்கில் நான் இப்போ இங்கே கனெக்ட் பண்ணுற பாருங்களேன். ஓகே, உங்களுக்கு இங்கே ஓகேவா? இப்போ லாங் லெக் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அந்த ப்ளஸ்ஸை வந்து 13th பின்னோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 13th பின் தான் செட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஹை லோ ஆக போகுது. ஸோ அதை 13th பின்னில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து மைனஸ் லெக். அடுத்து இந்த மைனஸை கிரவுண்டு கொடுத்துருவோம். ஸோ பக்கத்தில் 13th பின்னுக்கு அடுத்து கிரவுண்டு தான் இருக்கும். கிரவுண்டு கொடுத்துடலாம். ஓகே எஸ், நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டோம். நம்ம வந்து இப்போ இந்த எல்இடி பிளிங்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடுவோமா. இப்போது கோட் ஸ்கெட்சு போய்ட்டு வெரிஃபை கம்பைல் ஆயிடுச்சு, நமக்கு எரர் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம்.
கம்பைல் ஆகிட்டு இருக்குது. எரர் இருந்தால் காட்டிடும். ஓகே, லோட் ஆகுது. ஓகே, நமக்கு இப்போ எரர் இல்லை. ஸோ இதை வந்து நான் Arduino Uno போர்டில் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த அப்லோடுன்னு இந்த ஏரோ பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, அப்லோடிங் டன் கம்ப்ளீட். ஓகே கைஸ், நமக்கு இப்போது ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்இடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம ப்ரோக்ராம் சக்ஸஸ். ஸோ இதேமாரி தான் நிறைய ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து பண்ணுவோம். எல்இடி மட்டும் இல்லை, ஒரு ரோவர் பண்ணலாம். இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியலனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னா வாங்க பார்க்கலாம். ஓகேஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது. ஓகே, இது வந்து ஆன்லைன்லேயே ரன் பண்ணலாம். ஃப்ரீயாக வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் Arduino Uno செலக்ட் பண்ணிக்கிறேன். மினி ப்ராஜெக்ட் இதில் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் Arduino Uno. ஓகே, இதாங்க Arduino Uno. இப்போது இங்கே அதே கோடு தான் எழுத போகிறோம். ஸோ நம்ம அங்கே இருக்க கோடை காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இங்கே இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதுதான் ஓகேஃபை. ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு எல்இடி எடுத்துக்கலாம். ரிஜிஸ்டர். க்ரௌண்ட் கொடுத்துட்டோம். தேர்ட்டீன்த் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா எல்இடி பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை இதில் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலான்ட்டு உங்களோட கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம். நம்ம இப்போ பேசிக்லேருந்து போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓகே கைஸ், அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்பெடடோட ரோட் மேப் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எதில் அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லியிருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் கொஞ்சம் லென்த்தாக சொல்ல போகிறேன். ஸோ ரோட் மேப் ஃபார் எம்பெடட் டெவலப்பர், எப்படி லேர்ன் பண்ணுறது, எங்கே லேர்ன் பண்ணுறது எல்லாமே சொல்ல போகிறேன். என்னென்ன லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.